வரம் பண்ணவன் தான் 4 to 6 ராவு காலத்திலே சிவன் கோயிலுக்கே வர முடியும். புண்ணியம் பண்ணவங்க தான் 4 to 6 ராவு காலத்தில் சிவன் கோயிலுக்கு வர முடியும். ஏதோ ஒரு யோகம் இனிமேல். என்ன பேர், என்ன ராசி? மீரா. கும்பராசியா? கும்பராசிக்கு குரு பயிற்சி. பட்ட கஷ்டம் எல்லாமே விலகி போகுது. பாலகிக்கு உத்தரத்தில் குரு உதயமாக போகுது. இனிமேல் மாற்றம் ஏற்படும். இழப்புகள்லாம் எதுவும் வராது. இனிமேல் யோகத்தான். 11 வாரம் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு வாங்க. ஏதாவது ஒரு ப்ளஸ் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு சாமியை கும்பிட்டு முடிஞ்ச அளவுக்கு 3, 5, 7, 9, 11 கோயில் சுற்றணும். 11 சுற்றினா காரிய சுற்றி, 3 சுற்றினால் யோகம். 3, 5, 7, 9, 11 அப்படியே ஒரு 10 நிமிஷம் அது கிருக்கிருன்னு இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டேன்னா இந்த பிரபஞ்சம் உங்கள் மேலே நீங்கள் எதுக்காக வந்தீங்களோ அது 21 வயசு, 21லேருந்து 31 வயசுக்குள்ளே கல்யாண காட்சி முடிஞ்சிடும். இப்போ என்ன வயசு? 34. செவ்வாயோடைய ஆதிபத்தியமாக இருக்குது. 2016லேருந்து பட்ட கஷ்டம் எல்லாமே விலகி போகுது. உத்தரத்தில் குரு உதயமாயிடுச்சு. குரு பெயர்ச்சி இந்த 1ஆம் தேதி. நலிஞ்ச நோய் குணமாக போகுது. மன கஷ்டம் குறைய போகுது. கணவன் மனைவிக்குள்ள இடையூறு இன்னல்களை போய் நல்லபடியாக வாழ போகிறீங்க. குழந்தைய வச்சு யோகம். இந்த குழந்தையோடைய அனுகிரகத்தில் தான் இனிமேல் உங்களுக்கு யோகக்கூடிய ஒரு அமைப்பு. தனுசு ராசிக்கு குரு பெயர்ச்சி நல்ல ஒரு பலனை கொடுக்க போகிறது. 6ஆம் இடத்துல குரு பெயர்ச்சி. மண்ணும் பொன்னாக போகுது. மாளிகை கட்ட போகிறீங்க. நலிஞ்ச நோய் குணமாக போகுது. உள்ளூரோ வெளியூரோ பிரவேசம் பண்ணக்கூடிய நேரங்காலங்கள் வருது. பட்ட துன்பம் விலகி போச்சுடா தங்க. இனிமே நல்லா இருப்பேன். பிருந்தா 34 வயசு. என்ன நினச்சி வந்திருப்பாங்க, ஏது நினச்சி வந்திருப்பாங்க, அவங்க நேரங்காலங்கள் எப்படி இருக்கு, இனி வரும் காலங்கள் பொன்னால நாளாக இருக்குமா, நல்ல சீட்டா? சந்தேகம் கொள்ளாதீங்க, சற்று கவனமாக கேளுங்க. சண்முகனுடைய சாட்சியாக சொல்கிறேன். உன் எண்ணம் போல வாழ போகிற. உன் மனையில் காணாமல் போன பொருளும் கிடச்சிட போகுது. விரயமானதுக்கு டபுள் பங்கு லாபம் கிடைக்க போகுது. தன்மையுள்ளோரில் முன்னோருடைய உதவி ஒத்தாசை வரலாம், இல்லை லோன்குன்னு கிடைக்கலாம். அப்படி ஒரு நேரம் வரலாம். செய்தொழில லாபங்கள் வரப்போகுது. தொந்தரவும் தொலையும் விட்டு போச்சு. உங்கள் குலதெய்வம் யாரு? மதுரையில் பேர் வீரமத்தியம். அந்த அம்மாவுடைய அனுகிரகம் கிடைக்க போகுது. உன் குலதெய்வத்தை வெள்ளிக்கிழமை 10-12 ராவு காலத்திலேயோ ஞாயிற்றுக்கிழமையில 4 to 6 ராவு காலத்திலேயோ வீட்டிலிருந்து விளக்கேற்றி அந்த அம்மா பேரை உச்சரிச்சுட்டு வந்தா அற்புதமாக வரப்போகிற. அகமகிழ்ந்து வாழ போகிற. ராமரும் லக்ஷ்மணும் சீதாம்மாலும் தொட்டதெல்லாம் விளங்க போது, குலம் தலைக்க போது. கொற்றவனுடைய புத்திரர்களால யோகங்கள் வரக்கூடிய தருணம். இனிமே நல்லா இருப்படாயம்மா. யாரதா கேளுங்க, பதில் சொல்கிறேன். கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஆகாத நேரம் ஆட்டி படைச்சதுக்கு. இது விதி. அந்த விதியை மதியால தான் வெல்லுவ. உத்தமி புதல்வி. குடும்பத்துக்குன்னு உழைப்ப, தான் வீட்டுக்குன்னு உழைக்கக்கூடிய அமைப்பு. இன்னும் ஒரு ஓரிரு வாரம் டைம் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ 4 to 6 ராவு காலத்தில் சாமியை கும்பிடுங்க. உங்கள் கவலை கஷ்டம் எல்லாம் விலகுண்டாயம்மா. இந்த மஞ்சளை திங்கள் புதன் வெள்ளி உரசி, என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளை படித்து பெரிய ஆள் ஆகணும், என்னை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும், உன் ஆசைகளுக்காக இந்த கோயிலுக்கு வந்திருக்கல்ல, உன் தேவைக்காக வந்திருக்கல்ல, 11 வாரம் முடிஞ்சாவா, இல்லை 11 வாரம் வரமெல்லாம் இந்த மஞ்சளை திங்கள் புதன் வெள்ளி உரசி இப்படி நெத்தியில் மட்டும் வச்சுக்கோ. 100க்கு 100 சக்ஸஸ் நடக்கும். எல்லாம் நிறைவாகட்டும்.